மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் 69வது பிறந்த நாள் விழா வருகிற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா உத்தரவுப்படி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது, திருக்கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் சிறப்பு வழிபாடு செய்வது, ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், மாணவர்களுக்கு இடையே மாநில அளவிலான மாபெரும் கபடி போட்டி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் உறுப்பினர்களை 1 கோடியாக உயர்த்தும் வகையில் கழக பணியாற்றுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் திரு ப. குமார் எம்பி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த தினத்தை ஏழை எளிய மக்கள் பயனடைகின்ற வகையிலே நலத்திட்டங்கள் வழங்கியும் அன்னதானங்கள் வழங்கியும் அதேபோல் தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்தும் விளையாட்டுப் போட்டியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் புகழ் சேர்க்கின்ற வகையிலே பேச்சு போட்டியும் நடத்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது என முடிவு. இதேபோல் தேனியில் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்த நாளையொட்டி மும்மத பிரார்த்தனை, ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதானம் வழங்குவது, ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.